சோதரன் ஆண்டவரே, சோதரன் கர்த்தாவே, பிதாகுமார பரிசுத்தாவியானவரே சப்பா. ஆண்டவரே சப்பா, நீரே லோகத்திலே மெய்யான தேவன் ஆண்டவரே சப்பா. நீரே ஆண்டவரே சப்பா, மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே சப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே சப்பா. உங்கள் மகிமையுள்ள கருத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, உங்களை பற்றி இது தியானிப்பதற்கு உதவி செய்வாராக ஆண்டவரே சப்பா. ஆவியானவர் உதவி செய்வாராக. இப்பொழுது ஆண்டவரே சப்பா, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள் ஆண்டவரே சப்பா. தினம் தினம் போராட்டங்கள் ஆண்டவரே சப்பா. இவற்றை எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே, எவ்வளோ மரணங்கள், மரணக்கட்டுகள், எவ்வளோ ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, எவ்வளோ தோல்விகள் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, எவ்வளோ அவமானங்கள் ஆண்டவரே, எவ்வளோ நிந்தைகள் ஆண்டவரே சப்பா. எவ்வளோ பெரும் 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 பிரச்சனைகள் ஆண்டவரே சப்பா. எவ்வளோ வெட்டுக்கள், குத்துக்கள், எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ இழப்புகள் ஆண்டவரே சப்பா. இவற்றையெல்லாம் ஆண்டவரே சப்பா, கடந்த காலங்களை அனுபவித்த ஆண்டவரே சப்பா, நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று நெருங்கி தடுத்து ஆண்டவரே சப்பா. கடந்த காலங்கள் ஆண்டவரே உண்டு ஆண்டவரே சப்பா. இருளில் வாழ்ந்த காலங்கள் ஆண்டவரே சப்பா. ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று எங்கிய காலங்கள் உண்டு ஆண்டவரே சப்பா. நீர் தோனை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே சப்பா. தோளில் சுமந்தீர் ஆண்டவரே சப்பா. எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் எடுத்து போட்டீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே சப்பா. இது மனிதனாக முக்கோணத்தின் 3 பக்கங்கள் போன்றவர். ஒரு பக்கம் பிதா என்றால், இன்னொரு பக்கம் குமாரன், மற்றொரு பக்கம் ஆவியானவர். இப்படியாக 3 ஒரு மாற்றங்கள், 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறுகிறது. பிதா இருக்கின்ற காலத்தில் மகன் இல்லை, மகன் இருந்த காலத்தில் ஆவியானவர் இல்லை. அப்படி என்றால் 3 பேரும் ஒருவர் தான். இதில் பிதா காலங்களில் பிதாவானவர் செயல்பட்ட எல்லா முறைகள் வேறு மாதிரியாக இருக்கும். அது ஆண்டவர் வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் மாம்சமாக அவர் வெளிப்பட்டதனால் அவருடைய செயல்பாடுகள் வேறுபாடாக இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மரித்து அவர் உயிர்த்தெழுந்து நான் சென்ற பிறகுதான் ஆவியானவர் இங்கே வர வேண்டும், ஆவியானவரை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியங்களையும் வழிநடத்துவார் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி என்றால் 3 பரிமாணங்கள், 3 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரே தேவன் 3 விதமான மறுரூபமாக மாற்றப்படுகிறார். இந்த நிலையை புரிந்து கொள்வதில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. இதே பிதா, குமார, பரிசுத்த ஆவியர் என்று எந்த குழப்பமும் எந்த ஒரு நிலையும் இல்லை. பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஒரு 3 நிலை, ஒரு சாலிட், லிக்விட், கேஸ். இப்பொழுது ஒரு சாலிடாக இருக்கிற ஒரு இதை நாம் மதிய சூடு பண்ணும் பொழுது அது மாற்றமடையும் பொழுது அது லிக்விடாக மாறுகிறது. அதை மேலும் மேலும் அதை சூடு பண்ணும்போது நாம் பார்க்கிறோம், அது ஆவியாக மாறுகிறது. இப்படியான ஒரு நிலை தான் ஆண்டவருடைய நிலை. ஆண்டவர் பூமியில் எந்த சூழ்நிலையை எதை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலையில் மாற்றமே தவிர ஆண்டவர் ஒருவரே, அவரே கர்த்தர், அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். அவர் பூமியில் அவதாரம் மாம்சமாக இருக்கும் பொழுது அதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் அவர் காட்டுகிறார். பிதா பிதாவிடம் நான் ஜெபம் செய்கிறேன், பிதாவிடம். ஏனென்றால் மாம்சமாக இருக்கும் பொழுது அவர் மனிதனாக தான் இருக்க வேண்டும் என்று அவர் அந்த மனிதகுல சட்டங்களை மதித்து அவர் நடந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் தான் எதற்கு இந்த பூமியில் வந்தோம் என்பதை அவர் நிறைவேற்றும் அந்த ஒரு காரியங்களை மட்டுமே அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது எல்லா வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை தான் அவர் செய்தார். ஆனால் எந்த ஒரு மனிதனும் இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு டார்ச்சர், இவ்வளோ
ஒரு கொடுமையை ஒரு சாதாரண மனிதனால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று. அவர் கசை அடிக்கப்பட்டார், சிலுவையில் இழுத்து நடந்து வரப்பட்டார், பின்பு அவர் ஆணியில் அறையப்பட்டு, அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு ஹையஸ்ட் டார்ச்சர் என்ற ஒரு சூழ்நிலை அவர் அந்த இதில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் என்றால், நம்மளுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் சாபமானார். தன்னைத்தானே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த நாம் என்ன நினைக்கிறோம், நான் கூட ரட்சிக்கப்பட்ட காலம் நினைப்பேன், எங்கேயோ ஒரு இடத்தில் ஆண்டவர் எங்கேயோ சிலுவையில் அறையப்பட்டார். அது எப்படி என்னுடைய பாவத்து, என்னுடைய சாபத்துக்கும். அதாவது ஒரு பிரஜாதிகளை சொல்வார்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் பார்க்கப்படும். ஒரு எக்ஸாம்பிள் தான் மனிதனுக்கு அவர் காட்ட முடியும். இதுதான் இப்படித்தான் இது சாபத்துக்கும் பாவத்திற்கும் அவன் எல்லாருடைய சாபத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் இதை பண்ணுவதற்காக மனிதனாக அவர் உயிர் பொறுத்து வந்து மனிதனாக இருந்து மனிதனோடு மனிதனாக எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி நாம் ஒரு அன்பாக அடுத்த ஒரு மனிதன் அதாவது தன்னுடைய நேசிப்பது போல மற்றவரை நேசிக்க வேண்டும் என்ற பலவிதமான எல்லா ஒரு கருத்துக்களையும் அவர் மனிதனுக்கு சொல்லினார், செயல்படுத்தினார். அதன் மூலமே அவர் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை அந்த சிலுவையிலே தன்னை அப்பொழுது அவர் மரிக்கவில்லை. அவர் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்காலும் கடைசியில் மரிக்க வழி கிடையாது. மரிப்பதற்கு அவர் மனிதன் கிடையாது. அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் இதாவிடம். அப்பொழுதுதான் அவர் பிரிகிறது. இப்படியாக ஆண்டவரை பற்றி, பிதாவை பற்றியோ, குமாரனை பற்றியோ, பரிசுத்தாவை பற்றியோ எந்த குழப்பமும் இல்லை. பிதா இருந்த காலத்தில் மகன் இல்லை, மகன் இருந்த காலத்தில் பிதா இல்லை. அப்படி அவர் இருக்கும் காலத்தில் பரிசுத்த ஆவியானார். அவர் சொல்கிறார், நான் சென்ற பிறகு உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்புவார் என்று. அப்பொழுது பிதாவுடைய காலம், மல்கியா வரை பிதாவுடைய காலம். புதிய ஏற்பாட்டு காலம் அது அந்த ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை வரை அது இயேசுவின் காலம். அதற்கு பின்பு வெளிப்படுத்த விஷயம் இருக்கிற காலம் இப்பொழுது நாம் இருக்கிறவங்க ஆவியானவருடைய காலம். இப்படியாக இந்த காலங்கள் முடிந்த பிறகு ஆண்டவர் திரும்பவும் பூமிக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக முன்பு அடிமை கோலம் அல்ல, இது ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை 1000 வருஷ அரசாட்சிக்காக அவர் திரும்ப வரப்போகிறார். இந்த ஒரு பரிமாணத்தை முப்பரிமாணத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இயேசப்பா சில சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் இயேசப்பா தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசப்பா ஆவியானவர் செய்வராக ஆண்டவர் இயேசப்பா ஆண்டவரே ஒரு முறை ஆண்டவர் ஏஞ்சல் டிவி ஆண்டவர் சாதை அவர்கள் ஒரு சாட்சி சொல்லியிருந்தார். ஆண்டவர் இயேசப்பா அவர் இந்த லடாக் மலைப்பகுதியில் ஆண்டவர் இயேசப்பா ஆண்டவரே ரொம்ப டயர்டாகி இருந்த பொழுது ஆண்டவரே அவர் மனதுக்குள்ள அவர் நினைத்த ஒரு விஷயம், ஆண்டவரே இப்பொழுது எனக்கு ஆண்டவரே பசியாக இருக்கிறது, இப்பொழுது எனக்கு ஒரு சப்பாத்தி ஊறுகாய் கிடைத்த நன்றாக இருக்கும் என்று அவர் மனதுக்குள் நினைத்தார். ஆண்டவர் இயேசப்பா அப்பொழுது திடீரென்று ஒரு மிலிட்ரி வாகனம் கொண்டு நின்று விட்டது. அவர் நின்று அந்த வாகனத்தை பார்த்து திடீரென்று வாகனத்தில் இறங்கி அவர்கள் அந்த வாகனத்தை பஞ்சராகிவிட்டது. வாகனத்தை மாற்றுவதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து சில இராணுவ வீரர்கள் தங்களுடைய உணவு எடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சிலருக்கு பிரித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து எங்களிடம் நீங்கள் இதை கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பார்த்தா நன்ற அருமையான ஒரு சப்பாத்தியும் அதற்கான ஊறுகாயும் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் அதை விரும்பி சாப்பிட்டோம். இப்படியாக நம் மனதிற்கு நம் மன வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடிய தேவன் என்று சொல்லியிருந்தார். நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அங்கே கேன்சருக்காக ஒரு அம்மா, வயதான அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் நீண்ட நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தும் அந்த சரியாகவில்லை. அவர்கள் டாக்டர் சொல்லிவிட்டார், உங்களுக்கு மிகவும் மோசமான நிலைமைக்கு அந்த கேன்சர் சென்று விட்டது, இனி உங்களை காப்பாற்ற முடியாது, இனி எந்த ஒரு மருத்துவம் பலனிக்க போக முடியாது, உங்களை நாங்கள் டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறோம், நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்று. அவர்களுக்கு யாருமே கிடையாது. அவர்கள் மிகவும் மனம் நொந்து போய் அந்த டிஸ்சார்ஜ் ஆன இதோட வெளியிலே வந்து சிலரை விசாரித்தார்கள். சிலரிடம் கேட்டார்கள், என்னால் முடியாது, எங்கேயுமே சென்றாலும் இதற்கு மருந்து கிடையாது, இது சாகும் நிலை வந்துவிட்டது, நான் என்ன செய்ய முடியும், இதற்கு ஏதாவது வழி உண்டா என்று சிலர் கேட்டபோது யாரோ ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் இங்கே ஒரு CSI சபை என்ற ஒரு சபை இருக்கிறது, அந்த விளக்க சொல்லி நீ அங்கு போனால் ஆண்டவரால் முடியும், இயேசு கிறிஸ்துனால் அதை குணமாக்க முடியும் என்று சொன்னாராம். உடனே அந்த அம்மா ஒரு பஸ்ஸை பிடித்து கொண்டு சென்று அந்த இடத்திற்கு சென்று விட்டார். அவர்கள் செல்லும்போது மிக நேரம் ஆகிவிட்டது, 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவர் அங்கு அங்கு ஊழியர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களிடம் கேட்டார், நான் இது போல் ஹாஸ்பிட்டலேருந்து வருகிறேன், என்னால் முடியாது, கேன்சர், நான் இறக்கப் போகிறேன்னு சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஏதாவது ஜெபம் செய்தால் நான் தப்பித்துக்கொள்வேன் என்று சொன்னார்கள். உங்களால் முடியுமா அது கேட்டால், இவர்கள் அதை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டு சிலர் இருந்தார்கள். அவர்கள் கலக்கமடைந்து அவர்கள் அதையெல்லாம் பூட்டிவிட்டு அவர்களும் சென்று விட்டார்கள். அந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்து அங்கே படுத்து விட்டார்கள். அவர்கள் காலையில் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் திறந்து அதை பார்க்கும்பொழுது இந்த அம்மா ஒரு மூலையாக ஒரு கான் இருந்து அங்கே பல்லை துளைக்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் அவரிடம் சென்று என்ன நடந்தது, நீங்கள் இங்கே தான் இருந்தார்கள், என்ன நடந்தது, இப்பொழுது நல்லா பல்லடைக்கி கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டதுக்கு, இரவில் என்னை ஒருவர் வந்து தொட்டார், என்னை சுகம் பெறுவாய் மகளே என்று சொன்னார், நான் சுகம் பெற்றுவிட்டேன், இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படியாக ஒரு அதிசயமான சாட்சிகள், அற்புதங்கள் நிறுத்தக்கூடிய தேவன், யாருமே எதிர்பாராத யாரெல்லாராலும் கைவிடப்பட்டு உயிர்மான போராட்டத்தில் முடிதான் வாழ்க்கை, இதுக்கு மேல் எதுவுமே இல்லை என்று ஆண்டவர் என்ற ஒருவர் மட்டும்தான் அந்த கடைசி ஒரு கரையாந்தர நிலைமையில் ஒரு சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு மாறான ஒரு பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தோம், பைக்கில் 3 பேரும் என் 2 குழந்தைகளோடு நான் சென்று கொண்டிருந்தேன். ரொம்ப ஒரு இப்போ கரடுமுரடான ஒரு இடத்திற்கு பிறகு திடீரென்று என்னுடைய வண்டி பஞ்சர் ஆகிவிட்டது. என்ன செய்வதென்று புரியவில்லை. குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வண்டியை தள்ளி கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று ஒருவர் வந்தார், என்ன வண்டி பஞ்சர் ஆகிவிட்டதா, நான் உங்களுக்கு ஒரு சீரன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, பஞ்சர் கடை இல்லை, இது ஒரு சாதா ஒரு மளிகை கடை. அவங்ககிட்ட சொன்னார், இவங்களை கொஞ்ச நேரம் இங்கே உட்கார வைத்திருங்கள். ஆனால் நாங்கள் இந்த பக்கம் அந்த போகும்போது எந்த ஒரு பஞ்சர் கடை எங்கே இருக்குன்றே தெரியாது, நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கும்போது 1 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அவர் எங்களை இந்த கடையில் உட்காருங்கள் என்று சொன்னார். உட்கார சொல்லிவிட்டு அவர் யாருக்கும் ஒரு ஃபோன் செய்தார். ஃபோன் செய்து சொன்னார், நான் ஒரு பஞ்சர் ஓட்டுறவர் வர சொல்லியிருக்கிறேன், அவர் வருவார், நீங்கள் அதை இங்கே உட்காந்துருங்கள், அந்த பஞ்சர் ஓட்டுறவர் வந்த பிறகு அவர் அதை கைட்டி எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு சரி செய்து திருப்பி கொண்டு போடுவார்னு சொன்னார். நானும் உட்கார்ந்துருந்தோம். அந்த பஞ்சர் ஓட்டுவருக்கு ஒருவர் வந்தார். அவரின் வாகனத்தின் டயரை கைட்டி இந்த மாதிரி நிலம் ஒருத்தர் இந்த மாதிரி தெரிஞ்சவர் ஃபோன் பண்ணார். அவர் இந்த மாதிரி கைட்டி எடுத்து போய் சரி செய்து போடுங்கன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னார். நாங்களும் அதை ஒற்றுக்கொண்டோம். அவர் அதை இங்கேருந்து கைட்டி எடுத்து போனார். எடுத்து போயிட்டு அதை பஞ்சர் ஓட்டி திரும்பி எடுத்து அந்த வாகனத்தில் அதை மாட்டி விட்டு எங்களுக்கு அந்த காசு சொன்னார். அதை நாங்கள் கொடுத்து விட்டோம். ஆனால் அப்பொழுது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் எனக்கு முடித்தவொன்னு ஃபோன் பண்ண வேண்டும். அவருக்கு ஃபோன் பண்ணி நான் முடித்துட்டேன்னு சொன்னால் அவர் எங்களிடம் ஃபோன் கொடுக்க சொன்னார். நாங்கள் கேட்டோம், நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் இனிமேல் நீங்கள் போகலாம் என்று இன்றைக்கி போகலாம் சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமாக நன்றி என்று சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பைக்கை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். இப்படியாக ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணுகிற எங்கேயாவது ஒரு மோசமான சூழ்நிலை மாட்டிக்கொண்டாலும் யார் எந்த உதவி செய்வார்கள் என்று தெரியாது. உதவிக்கு இல்லாத நேரத்தில் திடீரென்று யார் உதவி செய்வார் என்று தெரியாது. ஆண்டவர் அப்படியாக ஒரு உதவி செய்கிற ஒரு தேவன், நம் தேவன். ஆண்டவர் இயேசப்பா, இந்த தலைப்பு குறித்து எனக்கு தியானிப்பதற்கு ஆவியான உதவி செய்வதற்கு நன்றி. ஆண்டவர் இயேசப்பா, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரே, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரே, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரே, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே.
ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.